ஹாய் சுட்டீஸ், எங்களோட வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். தேங்க்யூ. ஏம்மா ஹாஸ்பிட்டல் கொண்டுமா வாங்க, நான் ஸ்ட்ரெக்சர் எடுத்து வரேன். குழந்தையால இறக்கிட்டு உள்ளே கொண்டு போகலாம். ஏம்மா டோரை விட்டு கொஞ்சம் தள்ளி நில்லுங்கம்மா. டாக்டர் டாக்டர் வாங்க டாக்டர். டாக்டர் இருக்கீங்களா? டாக்டர் இருக்கீங்களா டாக்டர்? ஐயோ, யாராவது வாங்களே, ஹாஸ்பிட்டல்ல யாரும் இல்லையா? அங்கே என்னம்மா சத்தம்? என்னம்மாச்சு குழந்தைக்கு? நீங்க யாரு, டாக்டரா நர்ஸா? நர்ஸு. உனக்கு என்னம்மா, நர்ஸா இருந்தா டாக்டரா இருந்தா உனக்கு என்னன்னு மட்டும் சொல்லு. ஐயோ, என் புள்ள கீழே விழுந்துருச்சுமா. வேமா வாங்கம்மா, யாராவது வந்து உதவி பண்ணுங்க. இருமா, டாக்டரை வர சொல்றேன். நீ டாக்டர் இல்லையாம்மா? டாக்டர் இல்லையா நீ? சொல்லக்கூடாது இருக்கணியாக்கா. பாவம் பச்சை மண்ணு இப்படி கிடக்கு. சரி வாமா வாமா, பிள்ளைக்கு என்னன்னு பாருமா. சிஸ்டர் கோவப்படாதீங்க சிஸ்டர். அவங்க ஏதோ பதட்டத்துல அப்படி பேசுறாங்க. அந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்துங்க சிஸ்டர். அதிகமா பிளட் போயிருக்கு. அப்புறம் என்னம்மா, பிள்ளைக்கு இவ்வளோ பிளட்டு போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி தேவையில்லாம ஏதாவது டாக்டரா நர்ஸான்னு கேட்டுக்கிட்டு இருக்கு. அவங்க பதட்டத்துல அப்படி பேசிட்டாங்க சிஸ்டர். கொஞ்சம் அமைதியா உட்கார சொல்லுங்கம்மா. நான் போய் டாக்டர் என்னன்னு பாக்குறேன். என்ன ஆச்சு பிள்ளைக்கு? எங்கே விழுந்துச்சு இப்படி? மெயின் ரோட்ல கார் ஒன்று இடிச்சிருச்சான் சிஸ்டர். எங்களுக்கே தகவல் சொல்லவும் தான் தெரியும். பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த பிள்ளைக்கு ரொம்ப அடிபட்டு இருக்கு. அதான் ஆஸ்பத்திரி கொண்டு வந்துட்டோம் சிஸ்டர். அப்படியா? சரி இருங்க, நான் போய் என்னன்னு போய் டாக்டர் சொல்லி பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க சிஸ்டர். ஓகே ஓகே இருங்க. சரி உள்ள கொண்டு வாங்க. அமைதியா இருங்க, இப்ப டாக்டர் வந்துருவாரு. நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. ஐசிக்குள்ள யாரும் உள்ள வரக்கூடாது. எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க. சரிங்க சிஸ்டர், எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்துங்க. சரிம்மா, ஆஸ்பத்திரியில வந்துட்டான். ப்ரே பண்ணிக்கங்க. நாங்கள் போய் என்னன்னு பார்த்து வரோம். சரிங்க சிஸ்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ள வாங்க. அங்கே ஒரு குழந்தைக்கு ஆக்சிடென்ட் கேஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க சார். கொஞ்சம் வந்து எல்லாம் பாருங்க. ரொம்ப பிளட் லாஸ் ஆயிருக்கு சார். சார் வந்து பாருங்க. ஓகே மேடம், வாங்க வாங்க போகலாம். எந்த ரூமில் மேடம் வச்சுருக்கீங்க? எமர்ஜென்சி வார்டில் வச்சுருக்கோம் சார். ஓகே ஓகே வாங்க போகலாம். இந்த குழந்தை யார் என்னன்னு விசாரிச்சிங்களா? எப்படி அடிபடுச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க சார், அவங்க எல்லாம் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஒன்றுமே கேட்க முடியல. ரோடில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆம்புலன்ஸை கொண்டு வந்திருக்காங்க சார் சொன்னாங்க. ஏமா என்ன ஏது நீங்கள் வந்து டீட்டெயிலாக கேட்க வேணாமா? இல்லைங்க சார், நான் வந்து ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்க முடியும். நீங்கள் பாட்டுக்கு அவங்க சத்தம் போகிறாங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இனிமேல் டீட்டெயிலாம் கேட்டுக்கிறீங்க சார். ஓகே சரி வாங்க, முதல்ல அந்த குழந்தை போய் பார்க்கலாம். நம்ம இந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு இப்போ போய் நம்ம பார்த்துருவோம். சரிங்க சார். நம்ம குழந்தைங்க பாருங்க, இங்கே பாருங்க, பிளட்டு நிறையா வந்து போயிருக்குது. பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க. நர்ஸ், அந்த எலக்ட்ரிக் இதை வந்து கொடுங்க சார். கொடுங்கம்மா. முதல்ல பிள்ளைக்கு வந்து இதைத்தான் நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். ஏன்னா நீங்கள் கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல? இல்லைங்க சார், ஃபஸ்ட்டு உங்களை கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சோம் சார். ஓகே ஓகே, இந்த மாதிரி எமர்ஜென்சிலாம் வந்து நீங்களே என்கிட்ட பழகிக்கிறணும். சரியாம்மா? சரிங்க சார், இனிமேல் ட்ரை பண்ணுறோம் சார். நர்ஸ், இதில் கொஞ்சோண்டு ஜெல்லு ஊற்றுங்க. பாருங்க பாப்பா, இங்க பாருங்க, முழிங்க. நர்ஸ், இந்த பிளட்டை பூரா மூளை வந்து தொடங்க. அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து வாங்க. ஓகேங்க சார். பிளட்டு நிறையா பிளட்டு வந்து போயிருக்கு குழந்தைக்கு. பிளட்டு வந்து ரெடி பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்க சார். நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷன்லாம் கொண்டு வாங்க. குழந்தைக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் மேடம்.
ஓகேங்க சார். குழந்தைக்கு ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை, யாரும் எதுவும் பயப்பட வேணாம்னு சொல்லிடுங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட. சரிங்க சார், நான் போய் சொல்லிடுறேங்க சார். டாக்டர் சார் சொல்லுங்கம்மா, நீங்கள் யாருமா? சார் நான் தான் சார் அந்த புள்ளையோட அம்மா. சரிங்கம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், உங்கள் குழந்தைய நாங்கள் காப்பாற்றிட்டோம். ஐயா சாமி நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. ஐயா சாமி என் பிள்ளைய காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி சாமி. நீங்க நல்லா இருப்பீங்க சாமி. சரிங்கம்மா, எல்லாம் அந்த கடவுள் பார்த்துக்கிறவருமா, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. உங்கள் குழந்தை நல்லா தான் இருக்குது, நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். சரிங்களா? உங்கள் குழந்தைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். இனிமேல் உங்கள் குழந்தைய நீங்கள் வந்து பத்திரமா பார்த்துக்குங்க. குழந்தை மேலே கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? அடுப்படியிலையும் பக்கத்து வீட்லேயும் வந்து உங்களோட நேரத்தை நீங்கள் வந்து செலவு பண்ணாதீங்க. உங்கள் குழந்தைங்களோட நேரத்தை நீங்கள் செலவு பண்ணுங்கள். குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்குங்க. ஐயா சரிங்க ஐயா, நல்லபடியாக பார்த்துக்கிறீங்க ஐயா. என் சாமி நீங்கள் நல்லா இருப்பீங்க சாமி. ஐயா வேற எதுவும் பிரச்சனை இல்லைங்களா ஐயா? வேறு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. உங்கள் குழந்தைங்க நான் வந்து டேப்லெட் எல்லாம் நான் வந்து கொடுத்துருக்கேன், இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கேன். 1 ஹவருக்கு அவங்களுக்கு வந்து மயக்கம் இருக்கும், சரியாக போயிடும். நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் போய் உங்கள் குழந்தை நீங்கள் வந்து பாருங்கள். சரியா? இப்போதைக்கு ஐசியூவில் இருக்காங்க, நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். சரியாம்மா? ஐயா ஐயா ரொம்ப நன்றி ஐயா. நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா. உங்கள் புள்ள குட்டியோட நல்லா இருப்பீங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிங்கம்மா. உங்கள் குழந்தைக்கு என்னென்ன மெடிசன்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நர்ஸ்ட்டை நான் வந்து சொல்லியிருக்கேன். அவங்க சொல்கிறத வந்து கவனமாக வந்து கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கங்க. சரியாம்மா? சரிங்க ஐயா, நீங்கள் நல்லா இருப்பீங்க ஐயா. போதுங்க ஐயா, சந்தோஷம் ஐயா. ஐயா இன்னும் எத்தனை நாளைக்கு அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கணும்? ஏம்மா இப்போத்தேம்மா உங்கள் குழந்தை ஐசியூலே இருக்காங்க, இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகும். அவசரப்படாதீங்க. சரிங்களா? குழந்தைக்கு வந்து நல்லா தெளிவாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். சரிங்களா? சரிங்க ஐயா. அம்மா நர்ஸம்மா என் பிள்ளைய போய் நான் பார்க்கலாமா? இருங்கம்மா, வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்றேன், அதை வாங்கி சூதானமாக வச்சு பிள்ளைகளுக்கு கரெக்டாக 3 வேளைக்கும் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்களா? சரிம்மா கொடுத்துட்றேம்மா. பிளட்டு நிறைய பேருக்குனால இது விட்டமின் சிரப்பு பாப்பா கரெக்டாக கொடுத்துருங்க. சரிங்கம்மா கொடுத்துட்றேம்மா. ஏம்மா என்னென்ன மாத்திரைன்னு சொல்லுங்கம்மா. இந்த 3 டேப்லெட்டும் 3 வேளைக்கும் ஒவ்வொன்றும் கரெக்டாக கொடுத்துருங்கம்மா. சரிங்கம்மா. ஏம்மா என் பிள்ளைய போய் நான் பார்க்கலாமாம்மா? கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர் 1 hour வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, 1 hour கழிச்சு கொண்டு போய் பாருங்க. சரிங்கம்மா.